நான் இந்தியப்பெண்ணை பாரதி பேசுகின்றேன். தேய்பிரை அஷ்டமி என்று நேற்று ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருந்தேன். அதில் விஷ்ணு புராண தேவதை என்று ஒன்று கூறியிருந்தேன். அதை பற்றி தொடர்ந்து சில வியூவர்ஸும் சரி, சில ஃப்ரெண்ட்ஸுங்களும் சில கேள்விகள் என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதனால தான் நான் இந்த வீடியோவை இப்போது பதிவு செய்கிறேன். பொதுவாக நான் இந்த பூஜைகளில் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்கிறேனே தவிர, ஏற்கனவே இயற்றப்பட்ட கடவுள் கதைகளை நான் எப்போதுமே கூறுவதில்லை. பூஜைகளில் பஞ்சபூதம் இருக்கின்றது, எண்கணிதம் நியூமராலஜி இருக்கின்றது, 8 முறை தனம் தரும் பாடல் என்றது அதுவும் ஒரு நியூமராலஜி தான். நிவேதனத்தில் கூட ஒரு விதமான ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கின்றது. அதாவது அதை தானமாக்கும் பொழுது ஒரு பிரபஞ்ச சக்தியும் அதில் இருக்கின்றது. இந்த தத்துவங்களை எல்லாம் நமக்கு உருவாக்கியது யார் என்றால் நம்முடைய தமிழ் ஆதி சித்தர்கள் ஆவார்கள். இதில் ஒரு லாஜிக் இருக்குது உங்களுக்கு. அது செயல்படவும் செய்கின்றது. அதனால்தான் இந்த உலகம் இவ்வளவு தூரம் வாழ்ந்திருக்கின்றது, இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கின்றது. இந்த மாதிரி மலர்கள் கூட உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து கொடுக்குது. கண்களுக்கு அழகாக, முக்கியமாக நறுமணமாக தோன்றுவதால் அங்கிருக்கும் ஏற்கனவே இருக்கின்ற அந்த நாற்றம் குறைக்கப்படுகின்றது. அங்கிருக்கும் அசிங்கம் கண்ணுக்கு படாமல் மலர்கள் நம் கண்களுக்கு ஈர்க்கின்றது. பிரபஞ்சம், எண்கணிதம், சைக்காலஜி முறையில்தான் நாம் கடவுளை பார்க்கின்றோம். அப்படிதான் உங்களுக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அமானுஷ்யங்களை, இந்த பிரபஞ்சங்களை, கடவுளை, பூஜைகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் உங்களை வழிநடத்தி கொண்டு போக வேண்டும் என்ற விருப்பத்தில் தான் என்னுடைய வீடியோக்கள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆனால் தொடர்ந்து என்னிடம் வியூவர்ஸும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, இந்த ஆன்மீக கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே இயற்றப்பட்ட நூல்களில் இருக்கின்ற அந்த சிவனை பற்றிய கதைகள், விஷ்ணுவை பற்றிய கதைகள், பைரவரை பற்றிய கதைகள், ஏற்கனவே இயற்றப்பட்ட நூல்களில் நிறைய கதைகள் இருக்கின்றன. அந்த கதைகள் எல்லாம் நீங்கள் ஏன் காரணம் சொல்லவில்லை? இன்று விஷ்ணு என்று சொல்கிறீர்கள், இன்று இதை கும்பிடுங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அதை மட்டும் ஏன் சொல்ல மாட்டேன்றீங்கன்னு கேட்குறாங்க. நேற்று நான் இந்த தேய்பிரை அஷ்டமியில் அதிதேவதை விஷ்ணு என்று கூறியிருந்தேன். அதற்கான விளக்கத்தை, ஏதாவது நிறைய விஷ்ணுவுக்கும் பைரவருக்கும் தொடர்பு இருக்கின்றது. அதில் ஒரு விஷயத்தை மட்டும் இன்று கூறலாம் என்று இருக்கின்றேன். இந்த மாதிரி கதைகளில் மொத்தமே ஏன் நான் சொல்கிறது இல்லைன்னா, இந்த மாதிரி கதைகளில் மொத்தமே உண்மை கிடையாது என்பதால் தான் நான் அந்த கதைகளை கூறுவது கிடையாது. மகாபாரதம், ராமாயணம் போன்ற அனைத்து இதிகாசங்களுமே நடந்தது உண்மைதான். அதில் அது நடந்தது. எல்லா ராஜாக்களாக இருக்கட்டும், கடவுள்களாக சொல்லப்பட்ட பெயர்கள் எல்லாமே இருந்ததும் வாழ்ந்ததும், அவர்கள் சில சக்திகளை செய்ததும், சில அற்புதங்களை செய்ததும் நிச்சயம். ஆனால் எல்லாமே நிச்சயமல்ல. அதில் சுவாரஸ்யம் சேர்ப்பதற்காக சிலர் கற்பனைகளை சேர்த்தார்கள் என்பது ஒன்று. இன்னொரு பெரிய விஷயம் என்னவென்றால், யாருக்கும் உலகத்தாரால் அறிந்து கொள்ளவே முடியாத சில ரகசியங்கள் இருக்கின்றன. அதில் தோற்றுப்போன ஆத்மாக்கள், நம் கடவுளை விரும்பாதவர்களும் நிறைய பொய்களையும் சேர்த்தனர். அதனால்தான் நான் அப்படிப்பட்ட கதைகளை கூற விரும்புவது கிடையாது. ஆனாலும் தொடர்ந்து என்கிட்ட அந்த கதையை பற்றி சொல்லுங்களேன்னு கேட்குறதுனால, ஏற்கனவே சொல்லப்பட்ட கதையிலேருந்து ஒரு விஷயம், விஷ்ணுவுக்கும் பைரவருக்கும் இருக்கின்ற தொடர்பை பற்றி ஒன்று மட்டும் இன்று நான் பதிவிட விரும்புகின்றேன். முதல்ல என்னென்னா, சிவபெருமானுடைய ஆதி அந்தத்தை யாராலுமே பார்க்க முடியாது. இந்த சிவபெருமானை தவம் செய்து தான் பிரம்மா சிவபெருமான் கிட்டேருந்து வரமாக 5 தலைகளை பெற்றார். இந்த பிரம்மா ஒரு முறை இல்லை, பல முறை சிவபெருமானுடைய திருவிடையை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு போய் சொன்னதோடு, ஒரு தாழம்பூ வேற அதுலேருந்து விழுந்ததா அது வேற ஒரு சாட்சியாக்கிக்கிட்டார். மேலும் மேலும் இந்த பொய் சொல்லி கொண்டு இருந்ததால் சிவபெருமானுக்கு என்ன ஆச்சுன்னா, ரொம்ப கோபம் உண்டாகி தன்னுடைய புருவத்தினுடைய மத்தியில் இருந்து பைரவமூர்த்தியை உண்டு செஞ்சார். சிவபெருமானுக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ, எப்பெல்லாம் தீயதை அழிக்கணுமோ, அப்போது இந்த தோற்றத்தை, ஒரு மழு பாசம் எல்லாம் வைத்து கொண்டிருக்கும் ஒரு ஆக்ரோஷமான ஒரு தோற்றத்தை அவருக்குள்ளே உருவாக்கி கொண்ட ஒரு கடவுள் தான் இந்த பைரவர். ஒரு தீயதை அல்லது ஒரு கெட்டதை அழிக்க நினைக்கும் போதெல்லாம் அவருக்குள் இருக்கும் இந்த பைரவ ரூபத்தை அவர் நெற்றியிலிருந்து கொண்டு வந்தார். குறிப்பாக இந்த பொய்யை சொன்ன இந்த பிரம்மனின் தலையை அறுத்து எரியுமாறு அவர் சிவபெருமான் அந்த பைரவரை தனக்குள் இருந்து நெற்றியின் வழியாக எழுந்த அந்த பைரவருக்கிடம் ஆணையிடுகின்றார். இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். இந்த 5 தலை 10 தலை என்று இதிகாச கதைகள் எல்லாம் கூறப்பட்டது எல்லாமே உண்மையாகவே 5 தலைகள், உண்மையாகவே 10 தலைகள் என்று கிடையாது. 10 தலை என்றால் 10 கலைகள் அல்லது 10 வகையான சூட்சுமங்கள் அல்லது 10 வகையான போர் தந்திரங்கள் அவர்களுக்கு இருந்தன என்று 10 தலை என்று உருவகப்படுத்தி இருக்கின்றார்கள். அப்படிதான் இந்த 5 தலையும் உருவகப்படுத்தி இருக்க வேண்டும். இதையும் நடுவில் நான் சொல்லிட்டு தான் சொல்கிறேன். ஏன்னா
அந்த கதையை நீங்கள் எல்லாருமே கூட சொல்கிறேன், அந்த கதைகள் நீங்கள் கேட்கிற கதைகள் எல்லாமே அப்படியே பார்க்காதீர்கள். அதில் இருக்கின்ற உண்மைத்தன்மையை, அதனுடைய மூல கருத்தை நீங்கள் கூட யோசித்து, தயவுசெய்து யோசித்து பாருங்கள் என்று தான் இதை பதிவிடுகின்றேன். இப்பொழுது நாம் கதைக்கு போகலாம். நெற்றியிலிருந்து எழும்பிய இந்த பைரவரே பொய் கூறிய அந்த பிரம்மனின் தலையை அறுத்து வீசுமாறு சிவபெருமான் அவர்கள் பைரவரை நோக்கி ஆணையிட்டார். பைரவர் முதலில் பிரம்மாவனுடைய உச்சந்தலையை அறுத்து பின் மற்ற தலைகளையும் அறுக்க முற்பட்ட போது அங்கு திருமால் அதாவது விஷ்ணு தோன்றினார். விஷ்ணு சிவபெருமானை பார்த்து, இந்த பிரம்மா முன்பு உன்னை நோக்கி தவம் செய்த போது நீ கொடுத்த வரம்தான் அந்த 5 தலைகள். 5 சக்திகளை கொடுத்திருக்கலாம். 5 விதமான இப்போ இருக்க மனிதர்களால் செய்ய முடியாத சில விஷயங்களை செய்வதாக இருக்கின்றது. கடவுள்களாக இருந்தாலும் சூட்சும சக்தி பெற்றவர்களுக்கும் இருக்கின்றது. அப்படி சில சக்திகளை கொடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த 5 தலைகளில் நீதான் அந்த 5 தலைகளையும் அந்த பிரம்மாவுக்கு கொடுத்தாய் என்று விஷ்ணு சிவபெருமானை பார்த்து கூறுகின்றார். இப்பொழுது நீங்களே நான்முகன் ஆக்கிவிட்டீர்களே, எனவே பிரம்மாவை மன்னித்து விடுங்கள் என்று விஷ்ணு கேட்கிறார். அப்பொழுது அந்த சமயத்தில் பிரம்மாவும் சிவபெருமானை நோக்கி மன்னிப்பு கேட்கிறார், நான் செய்தது தவறுதான் என்று. சிவபெருமான் என்று அவருடைய கோபம் சினம் தணிந்து வேறு ஒரு சக்தியையும் பிரம்மாவுக்கு அந்த தலையை கொடுப்பதோடு வேறு ஒரு சக்தியையும் பிரம்மாவுக்கு அருள் புரிகின்றார். எங்கெல்லாம் வேதம் போதுகிறார்களோ, எங்கெல்லாம் யாகங்களும் வேள்விகளும் நடத்துகிறார்களோ, அந்த எல்லா வேள்விக்கும் நீயே குருவாக இரு. இனிமேல் யாகத்தில் பலன்களை அவங்க யாகம் செஞ்சத்தினுடைய அந்த பலன்களை நீயே அந்த யாகம் செய்தவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்றும் இன்னொரு அருளையும் கொடுக்கின்றார். எங்கு தொடர்பு படுகிறார் என்று ஒரு விஷயத்தை கூறியிருக்கின்றேன். இன்னொரு நல்ல ஒரு விஷயம் கூட இருக்கிறது, அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கின்றேன். இப்போ அந்த பிரம்மா, விஷ்ணு, இந்த சிவன், அந்த மூவருமே அவருக்கு உள்ள அவங்கவுங்களுக்கு உள்ள அந்த சண்டைகள் வரும்போதும் சரி, இது இல்லாமல் மற்ற இதுங்களோட நடக்கும். முன்ன ஒரு முறை பைரவருக்கும் சனி பகவானுக்கும் ஒரு இது வந்தது. அந்த மாதிரி எப்போல்லாம் இந்த தேவர்களுக்கும் இந்த 3 பேருக்குள்ளேயும் கூட ஏதாவது பிரச்சனை வந்தாலோ, இல்லை இதில் ஒருத்தருக்கும் தேவர்களுக்கும் எதனா பிரச்சனை வந்தாலோ, அந்த எல்லா சமயத்திலுமே இந்த 3 முக்கிய புருஷர்கள் யாராவது ஒருவர் எழுந்தருளி அவர்களை மன்னிக்க சொல்வதோ அல்லது அந்த பெரும் கோபத்துக்கான விஷயத்தை தடுத்து நிறுத்துவது தான் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் செய்து கொள்வதாக எல்லா புராண கதைகளும் நூல்களும் கூறுகின்ற விஷயங்கள். இதில் நமக்கு புரிய வைக்க வேண்டும் என்பது ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஆணவம் அழிக்கப்பட வேண்டும். ஒரு தேவையில்லாமல் தனக்கு கிடைத்த ஒரு சக்தி கிடைத்து விட்டதாக பொய் கூறிக்கொண்டிருந்தால் அது ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தும் என்பதை உணர்த்துவதற்கான ஒவ்வொரு கதைகளுக்கு பின்னாலேயுமே ஒரு நல்லதை உணர்த்துவதற்கு உரியதான அகம்பாவம் எப்பொழுதும் கூடாது, பொய் கூடாது, அது கடவுளாக இருந்தாலும் மன்னிக்கப்படுவார்கள் என்ற ஒரு கருத்தை தான் அவர்கள் இந்த நூல் எழுதுபவர்களானாலும் சரி, அது உண்மையிலேயே நடந்து முடிந்த கதைகளானாலும் சரி, இதைத்தான் உணர்த்த பார்க்கின்றன என்று கூறி இவற்றை நான் முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கிரே கலரில் லாஸ்ட்டில் இடி அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கும். அப்படி முடிஞ்சிருந்தால் அது நீங்கள் ஏற்கனவே என்னோடய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தால் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ரெட் கலரில் இருந்தால் மட்டும் நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்ற மீனிங்காக இருக்குது. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.